7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் கவர்மெண்ட்டோட கொஸ்டின் ஒரிஜினல்னு பார்த்துட்டேன். பட் அதே மாதிரியே உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் மேக்ஸிமம் நான் சோசியல் எப்படி நான் சொன்னது எல்லாமே வந்ததோ அதே மாதிரியே உங்களுக்கான பேட்டர்ன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 1 வேர்டு, அடுத்த 5 வந்து உங்களுக்கு fill in the blanks, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மேட்ச் த ஃபாலோயிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு அப்புறமா மேட்ச் த ஃபாலோயிங், அதுக்கப்புறமும் கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 1 வேர்ட் டைப்லேயே இந்த fill in the blanks எல்லாமே ஆட் அண்ட் அவுட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 1 வேர்டில் கேட்டிருப்பாங்க. பட் உங்களுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னம்னா 15x2 அப்படிங்கிறனால ஒருவேளை இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்பறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அதை அனலைஸ் பண்ணியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான சாப்டர் தான் நமக்கு தேட்டாமோ, அதனால் அது எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருங்க. மற்றபடி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 5 மார்க்கில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுக்காக இந்த டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னம்னா உங்களுக்கு எய்தர் சாய்ஸில் தான் 4மே கேட்பாங்க, 2 கொடுத்து 1. அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக எழுத வேண்டிய 4மே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதனாலே ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. வாட் ஆர் த கேரக்டர் இமேஜ் ஃபார்ம்டு இன் ஏ பிளான் மிரர்ன்றது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ, இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதனால் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணியிருங்க. ஏன்னா நான் இன்னும் 2 days டைம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஹாலிடே, அதனால் நாளைக்கு ஃபுல்லாக வீணடிக்காமல் இந்த 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. டயக்ராம் கேட்டிருக்காங்க, சேட் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பற்றி டயக்ராம் கேட்டிருக்காங்க. அடுத்து பிஎஸ்எல்வி அண்டு ஜிஎஸ்எல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5R பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்களேன். நீங்கள் எழுத வேண்டிய கேள்விகள் எல்லாமே வரும்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் வேணும் சார் அப்படின்னம்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் தனியாக தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பாடமே ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால இது போக இன்னொரு கொஸ்டின் நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். இந்த 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டுமே போதுமானது. 100% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் அண்ட் 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. புரியுங்களா? இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.